வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீக்கான டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோல். ஃப்ரைடே வந்து நமக்கு இருக்கிற நான் ஃபார்ம் பேரோல் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய வீக். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் 17 அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90% அதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவ்வளோ இது சொல்லலை. இந்த முறை 90% ரேட் கட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போ இந்த ரேட் கட் பேஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்புகள் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகிடுக்கு அப்படிங்கிற ஹையராக போகுது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் ரேட் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நான் ஃபார்ம் பேரோல் நமக்கு பாசிட்டிவாக வராது. இப்போவே சொல்லிடலாம், மேக்சிமம் நெகட்டிவாகத்தான் வர வாய்ப்பு இருக்கும். மேபி மார்க்கெட் மேனிப்புலேஷனில் டேட்டா பாசிட்டிவ் மாதிரி வந்து ஒரு ½ மார்க்கெட்டை மேலே எங்கேயும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதோடைய ஓன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ நான் ஃபார்ம் பேரோல் அப்போ நம்ம மார்னிங் வீடியோ பார்ப்போம். ஸோ இதை தாண்டி யூஎஸ் மார்க்கெட் மண்டே ஹாலிடே, ஓகேங்களா? ஸோ அதனால் பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் 7:30 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமும் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐயும் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் ஃப்ரைடே வந்து நான் ஃபார்ம் பேரோல், ஹவர்லி ஏர்னிங்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. ஸோ மண்டே தவிர்த்து மீதி எல்லா நாட்களுமே மார்க்கெட் நியூஸஸ் இருக்குது. இப்போ பெரும்பளவு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டரே ஒரு 8 ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தாண்டி இப்போ வந்து அவங்க வந்து கட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஹை இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் கிடைக்கிறனால ஹை இம்பேக்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் அப்படியே பயங்கரமாக ஃபாலோ ஆகுமானா இல்லை. இந்த இம்பேக்டுக்கு இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் இறங்கிருச்சு, கோல்டு ஏறிடுச்சு. இனிமே அந்த இம்பேக்ட் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் ஸ்லோ டவுனாக அந்த பக்கம் ட்ரெண்டிங் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டிவில் தான் இருக்குங்க. ப்ரைஸ் வந்து இதோடைய லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீழே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 96 தொட்டு 93க்குள்ள ப்ரைஸ் வந்து எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம். மினிமமாக நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 96 லெவல். 96ல் இருந்து கீழே 93 வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். ஃபாலோ ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டேர்ன் ஆகி ஒரு பை சைட் போகலாம். இல்லை கீழே 90வே பிரேக் பண்ணலாமா? சான்சஸ் இருக்குது. பட் மினிமம் தான் நம்ம இந்த ட்ராப் நம்ம இங்கே எதிர்பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அவன் வந்து சேர வேண்டிய இடம் இந்த இடத்துக்கு இன்னும் வரல. ஸோ அதுக்காக மார்க்கெட் ஒரு கொடுத்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம், கீழே கொடுத்துட்டு மேலே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டே எடுத்து பார்க்கும்போது டேல வந்து இன்னும் அந்த சப்போர்ட் தான் இருக்குது நமக்கு மார்க்கெட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சேனல் மாதிரி இதை வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வேவ் முடிஞ்சு ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் கீழே நடக்கலாமானா வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பார்க்கும்போது ப்ரைஸ் பாருங்கள், இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவல், ஓகே, இந்த சப்போர்ட் லெவலை இன்னும் பிரேக் பண்ணல. நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே மார்க்கெட் கீழே வந்தது, மேலே போய் இதே இடத்துல மார்க்கெட் சப்ளையில் டச் பண்ணி கீழே வந்தது, திருப்பி டிமாண்டில் இப்போ நின்றுட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிமாண்ட் ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த டிமாண்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். கிட்டத்தட்ட 97.5க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி திரும்பினால் இந்த மார்க்கெட் 96 உடைச்சு 93 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக டிராவல் ஆக ஆரம்பிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலை இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறது இந்த முறை நமக்கு கிளீன் பிரேக் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி இந்த டாப் இந்த 100 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போயிடும். ஏன்னா இந்த டிமாண்டை வந்து மார்க்கெட் உடைச்சி பெரிய லெவலில் ட்ரெண்டிங் பெருசாக
க்ரோ ஆக முடியல அப்படின்னா கூட சப்போஸ் நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பை சைடும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் கிளியர் கட்டாக மார்க்கெட் தெரியறனால அவங்க மேனிப்புலேஷனுக்காக திருப்பி மேலே ஏற்றி அங்கேருந்து ஒரு ஹெவி ஃபால் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்கும். தற்சமயம் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா, தற்சமயம் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இல்லாத மார்க்கெட் இந்நேரம் கீழே இறங்கியிருக்கணும், இறங்கலை. ஸோ மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் இதை எவ்வளோ நேரம் அவங்க ஹோல்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக இது ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகி வெளியில் வரணும். ஸோ நம்ம வெளியில் மார்க்கெட் 97.5க்கு கீழே வரும்போது நமக்கு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே அப்சைடில் ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குங்க. இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து அப்சைட் மார்க்கெட் மூவ் ஆகும். இப்போ வந்து பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. ஓகேங்களா, பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. ஒரு 4 ஹவர் போய் நம்ம பார்க்கும்போது இந்த சேனலில் வந்து நம்ம முதல்ல எதிர்பார்த்துருந்தது தான். இந்த சேனலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். அந்த டாப்ஸ் தான் இது. ஸோ கீழே சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை ப்ரைஸ் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டில் தான் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டுருக்கான். மேலே போக முடியாமல் ஒருவேளை நமக்கு இப்போ ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போயிடும். கீழே வந்தோடனே மேலே போயிடும். ஓகேங்களா, பெரிய லெவலில் ஒரு ட்ரெண்டிங் ஃபால், பெருசாக இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் ஃபால் மாதிரி ஒரு ட்ரெண்ட் நடக்குமானா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஒருவேளை ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போயிட்டுருக்கிற மார்க்கெட் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறான், நல்லா பிரேக் அவுட் கொடுக்குறான் அப்படின்னா சான்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை உடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த டிமாண்ட் ஏரியாவை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் வந்து இந்த டிமாண்டில் தான் ப்ரைஸ் திருப்பி மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து எல்லாமே மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேணாம். எங்கெல்லாம் நமக்கு சின்ன சின்ன செல்ஸ் கிடைக்குதோ அங்கே நம்ம செல்லும் போய் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து இன்னும் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அதுக்கு பவர் எடுக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற்றிட்டு திருப்பி இறக்கிட்டு திருப்பி ஏற்றுறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகலை. இங்கேருந்து எடுக்கிற மார்க்கெட் போய் ஹை பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இன்னும் மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இப்போ இப்போதைக்கு பை தான். எப்போ நமக்கு நல்ல பிரேக் அவுட் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 ஹவர் சார்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மார்க்கெட் வந்து க்ளீனாக பிரேக் பண்ணணும் ப்ரைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவலில் அப்படி எடுத்திருக்கான். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல, கீழே வரவன் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுறான். அப்படிங்கும்போது வந்துட்டு இங்கேருந்து மேலே போகலாம், இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே பிரேக் அவுட் நடந்தால் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணும், இந்த சப்போர்ட் லெவல்ஸையும் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு திருப்பி ப்ரைஸ் ஒடியாந்துடும். இந்த டிமாண்டில் மார்க்கெட் நிற்க முடியாமல் திருப்பி பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்ஷனுக்குள்ளே வந்துடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போக முடியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர் எடுத்துக்கிட்டு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்கு. இதுதான் இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு இப்போ இருக்கிற ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்படி கம்ப்ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த டாப் அல்லது இந்த பாட்டம் வரக்கூடாது, இந்த பாட்டம். ஸோ இந்த டாப் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு 1.3530. இந்த பாட்டம் வேல்யூ எடுத்திங்கன்னா 1.3420. இதை உடைக்கும் போது தான் நம்ம எய்தர் சைடு போகணும். ஸோ மார்க்கெட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல மார்க்கெட் வந்து மேலே நல்லா க்ளீனாக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து பை எடுத்துக்கலாம். இல்லை கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏரியாவை மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்காக கீழே வருதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் மேலே போகாது இதுக்கப்புறம். ஓகேங்களா, கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து திருப்பி இந்த டிமாண்ட் லெவல்லே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் குரூஷியலாக இருக்கும். எப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஷோல்டர் போட்டு வச்சுருக்கிறான், ஆல்ரெடி இங்கே ஒரு ஹெட் போட்டு வச்சுருக்கான். ஸோ இப்போ மேலே போயிட்டு ஒருவேளை இங்கே வந்துட்டால் நமக்கு இந்த இடம் ரொம்ப
பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் இருக்காது. கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்க்கு வர வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. கிராஸ் பண்ணிட்டாவே கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கு ஓடியாந்துடும். கீழே இருக்கிற சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக முடியாமல் பிரேக் அவுட் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே போகாது. ஸோ நமக்கு இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிளை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வந்து டேல பார்த்தீங்கன்னா அந்த சேம் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட மே மந்த் அப்புறம் மார்க்கெட் ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல்லேருந்து மே ஸ்டார்ட் பண்ணுது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4 மாதம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சைட்வேஸ்க்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இங்கே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ஒரு பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா செல் ஆகிறதுக்கு திருப்பி வாய்ப்புகள் உண்டு. இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துடும். ஸோ பை சைடு நான் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை எதிர்பார்க்கல. பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பிரேக் ஆகும்போது கரெக்ஷன் செல் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நியூசிலாந்து யூஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம். நியூசிலாந்து யூஎஸ்டி ஆல்ரெடி வந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. கீழே இருக்கிற இந்த டிமாண்ட் ஏரியா வரைக்கும் நமக்கு வரணும் ப்ரைஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ட்ராப் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி ஒரு ட்ராப் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ட்ராப் வந்துட்டு மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படி மேலே போனால் கூட திருப்பி பிரேக் அவுட் ஆகும்போது ப்ரைஸ் கீழே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை சைடு அப்படிங்கிறது நியூசிலாந்து யூஎஸ்டியில் இல்லை. ஒருவேளை டாலர் இண்டெக்ஸ் ஹெவியாக ஃபால் ஆனால் மட்டும்தான் நமக்கு இது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் அந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் முடிச்சு மார்க்கெட் வந்து மேலே பிரேக் ஆனது ட்ரெண்டிங் ஆகலை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளீனாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு வெஜ் ஃபார்மேஷனும் நமக்கு வந்து இப்போ பிரேக் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ எப்போ நமக்கு வந்து திருப்பி ப்ரைஸ் இப்படி பிரேக் ஆகி மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறானோ கீழே இருக்கிற டிமாண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ ஈக்குவலைஸ்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு டிமாண்டில் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா திருப்பி இந்த டாப்புக்கு மார்க்கெட் போய் நின்றோம். ஸோ யூஎஸ்டி கேடில் யூஎஸ் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பேஸில் மார்க்கெட் வந்து கீழே வருமானா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகேங்களா? பெரிய லெவலில் இல்லை. ஈக்குவலாக ரெண்டு பேருமே வந்து கேட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் இல்லாதனால ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் தான் இருக்காங்க. யூஎஸ்டி ஜப்பானும் பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்ச், பக்கா ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே எதுவுமே டிசிஷன் எடுக்காதீங்க. பெட்டர் வந்து வேறு பேருக்கு போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ஹோல்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவலில் தான் நம்ம இருக்கோம். பட் கீழே ஒரு ஹெவியான சப்போர்ட் இருக்கிறதுனால ப்ரைஸ் இங்கே வந்துட்டும் போகலாம். 146.5லேருந்து 146 அந்த லெவல் வந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. மேபி நம்ம வந்து ஒரு பை ஆர் செல் போகணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 148க்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் உண்டுன்னு அர்த்தம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோ யூஎஸ்டி, பவுண்டு யூஎஸ்டியில் ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு, முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டி ஜப்பானில் அந்த டைம் பை எடுக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சேம் பிரேக் ஆகி அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. இன்னும் செல் ஆகலை. இந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக செல் ஆகலை. மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டில் தான் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் பிரேக் பண்ணால் இந்த வெஜ்ஜஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வெளியில் வர வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்தாலும் இது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். ஸோ இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் இந்த வெஜ் டாப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பிரேக் பண்ணால் தான் நமக்கு பை செட்டப் கிடைக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் இப்போ வந்து மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இப்போ ரெசிஸ்டன்ஸில் வந்து ஹோல்ட் ஆகி நிற்குது. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து குறைக்க போகிறாங்க. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 17 வாய்ப்புகள் அதிகம். அது வந்து சைன் பண்ணுவாங்க. நான் மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து அதுக்கு வந்து ஓகே பண்ணி சைன் பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி அந்த மெம்பர்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து சைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அதனால் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ குறைத்தால்
கோல்டு வந்து லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி ரொம்ப மேலே போயிடுவானா அப்படின்னா போகலாம். பட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 சான்ஸ் தான். ஆல்ரெடி அதோடைய இம்பேக்டில் ரீட்டைலர்ஸ்க்கு எதிர்பார்க்காத போது மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருச்சு. ரைட்டுங்களா? இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் நமக்கு கொடுத்துட்டான். இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த டாப் அண்ட் டாப்பை லைட்டாக ப்ரீச் பண்ணலாம், உடச்சி நிற்கலாம். பெருசாக நான் சொல்கிறது ஒரு ராக்கெட் மாதிரி மார்க்கெட் இப்போவே 3700 அப்படிங்கிறது போகாது. இப்போ இருந்து என்ன பண்ணுன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரேக்குக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலே போய் நிற்கும். கீழே வரும்னு நான் சொல்லலை. ஓகே, மேலே பிரேக் பண்ணி நிற்கும். ஸோ இந்த ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை திருப்பி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷனில் இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து நல்ல பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட்டை பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதிகபட்சம் இதோடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 3700லேருந்து 750 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ 4000லாம் போகுமா அப்படின்னா மேபி நம்மளை கோல்டு அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அது போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் மினிமமாக நமக்கு லெவலாக பார்க்கும் பொழுது ஓகே, ஒரு ஒரு மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் லெவல்ஸை வச்சு நம்ம வந்து அப்படியே போகும்போது கோல்டுக்கு 3700 அண்ட் 750 லெவல்ஸ் வந்து மீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் லைன் மீட்ஸ். ஓகேங்களா? எப்படி நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பல முறை வந்து நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்லுதோ அந்த மாதிரி நமக்கு அந்த சேனல்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. இது போகிறதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து அப்படியே போயிடுமா, மண்டே மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக தேர்ட் வேவ்ல நமக்கு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு, இது செகண்ட் வேவ் முடிஞ்சு, இப்போ தேர்ட் வேவ் முடிஞ்சு ஒரு கரெக்ஷன் வரலாம். இது செல் கிடையாது. ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட்டில் மேலே போயிட்டு கீழே வந்தால் வேணா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல கரெக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கும். டைரக்டாக மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 3340 அந்த 3440 இந்த லெவலை மார்க்கெட் வந்து அப்படி உடைச்சி இந்த டாப்ஸ்க்கு கீழே உள்ளே வந்துட்டு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா நீங்கள் பை தான் ட்ரை பண்ணணும். செல் ட்ரை பண்ண முடியாது இப்போதைக்கு, இல்லை, செல்லுக்கான சான்ஸ் கிடைக்கல. இங்கே எங்கேயுமே மார்க்கெட் செல்லுக்கான சான்ஸை நமக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ அது கண்டினியூட்டி பையில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே ஒரு கரெக்ஷனை கொடுக்கும். ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிறதுனால இது வந்து ஒரே பாயிண்ட்ல இப்போ திரும்பாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே டேர்ன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் செல் சொன்னீங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பிஃபோர் லைஃப் டைம் ஹை உடைக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம். இந்த கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி போய் அந்த இடத்துல பவர் எடுத்து போகலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு நல்ல சப்போர்ட் வரும்போது ஒரு பை எடுக்கணும். ஓகே, எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பை கொஞ்சம் லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஷார்ட்டான பை தான். இங்கே பை எடுத்தால் பக்கத்திலே ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸில் புக்கிங் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இங்கே புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் வந்து பை சைடில் தான் இருக்குது, செல் சைடு இன்னும் திரும்பல. எனி செல் செட்டப் கிடைத்தால் ஓகே, இப்போ டாப் அண்ட் டாப் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனதுக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் கொடுப்போம் மார்க்கெட். கரெக்டுங்களா? எவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராவல் ஆனாலும் இம்மிடியேட்டாக நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வரும். அந்த கரெக்ஷன் இன்னும் கிடைக்கல. கரெக்ஷன் கிடைக்கும் போது அது மண்டே மார்க்கெட்டில் கிடைச்சாலும் சரி, டியூஸ்டேல தான் மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த டியூஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு கரெக்ஷன் கிடைக்கும் போது நம்ம செல் போனோம் அப்படின்னோம்னா மேபி நம்ம வந்து கொஞ்சம் லாங் டிரைவை வச்சு பார்க்கலாம். கிடைத்தால் நமக்கு வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக அமையும். ஓகேங்களா? மேபி அது டைரக்டாக இங்கேருந்து வராது. அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இங்கேருந்து டைரக்டாக சான்ஸ் இல்லை. திருப்பி இப்படி வந்து ஒரு சப்போர்ட் வந்துட்டு அல்லது ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு அப்புறம் பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும், கீழே நல்லா வரும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பை ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து 3400 உடைச்சி ஒரு பை கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா அது இந்த லைஃப் டைம் ஹையை உடைச்சி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கீழே இறங்கினால் ஓகே, கீழே இறங்கினால் பை ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு செல் தெரியுது அப்படின்னா நீங்கள் செல்லுன்னு ட்ரை பண்ணலாம்.
பட் எல்லாத்துலேயுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, கீழே எப்போ வரும், 350 வருவானா, 300 வருவானா அப்படின்னா இன்னும் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ பியூராக மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்குது, கரெக்ஷனில் தான் நம்ம செல் எடுக்கிறோம். மேபி நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீக் இப்படி தான் மார்க்கெட் வருங்கிறது. இது நடக்காமல் வேற ஒரு விஷயம் கூட மார்க்கெட்டில் கிரியேட் ஆகலாம். ஸோ ஒரு லாங் டிரைவை கோலில் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் பை சான்ஸ் கிடைக்குதோ அங்கே பை போய்க்கலாம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. எங்கெல்லாம் செல்லான சான்சஸ் கிடைக்குதோ அங்கே செல் போயிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக புக்கிங் பண்ணி ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மேலே லெவல்ஸ் வந்து கெஸ்ஸிங் லெவல்ஸ் தான். ஓகே, இங்கே அங்கே வந்து மார்க்கெட் டக்குன்னு பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ செப்டம்பர் 17 வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி நான் ஃபார்ம் பேரோல் வரும் பொழுது அதுக்குள்ள மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டால் நான் ஃபார்ம் பேரோல் நெகட்டிவாக வரும்போது மேலே போயிடும். இதே ஒருவேளை நான் ஃபார்ம் பேரோல் இப்போ மார்க்கெட் வந்து டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கான் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு பை ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் பை கொஞ்சமாவது கரெக்ஷன் ஆகி நின்றுட்டா நம்ம நான் ஃபார்ம் பேரோலில் கன்ஃபார்மாக ஒரு லாங் பை எடுக்கலாம். அது கொஞ்சம் இந்த லைஃப் டைம் கையை உடைக்கிற அளவு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நான் ஃபார்ம் பேரோலில் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளே மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் வந்தால் நாங்கள் வந்து வீடியோ கொடுக்குறோம் அல்லது சார்ட் கொடுக்குறோம், டெலகிராமில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம செல். இங்கே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் செல். இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுது மார்க்கெட். ஸோ அதிகபட்சம் 41 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரேர். இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் 41 வரைக்கும் போகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு கரெக்ஷன் வந்து தான் மார்க்கெட் மேலே டேக் ஆஃப் ஆகும். ஸோ இந்த சேனல் பிரேக் ஆனது இன்னும் செல் சைடு ஆக்டிவேட்டே ஆகலை. நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே பிரேக் அவுட் பண்ணல. ஸோ அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் சேனலில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் போயிடனோடனே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு வந்துடும் கீழே. ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஹவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ மேலே நிற்கிற மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இந்த இடம் வரைக்கும் வரும். வந்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே 39.5க்கு கீழே வந்துட்டு ஒரு 39க்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்தால் நம்ம பை எடுத்துக்க தயாராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வரும் பொழுது நம்ம பை சான்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிட்காயின். பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேல மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இப்போ டவுன் சைட் சேனல் போயிட்டு இருக்கான். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிட்டான். கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து செல் சைடுக்கு ஆல்மோஸ்ட் டர்ன் ஆயிடுச்சு. நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த 97 அதையும் உடைச்சி கீழே ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னதான் டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்காக இருந்தாலும் பிட்காயின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, ஸோ காயின் பார்த்தீங்கன்னா கீழே இப்போ இறங்கி வந்துட்டு இருக்கு. 126 அப்படிங்கிற லெவல் தான் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்த்திருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது தாண்டினா கொஞ்சம் போயிட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டு வருவான்னு பார்த்தா மேலே இங்கேயே மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டவுன் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன் மோர் ஃபால் அப்படின்னு இருக்கும். இப்போ மேலே போயினா நமக்கு டக்குன்னு கீழே வந்தாலும் ப்ரைஸ் திருப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுக்கலாம். கீழே அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் டைரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுகாது. இங்கேருந்து டைரெக்டாக இப்படியே ஒரே ஃப்ளோவில் வருமானா அதுக்கு சான்ஸ் கம்மி. அப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும், கீழே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாஸில் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்கமிங்கில் மார்க்கெட் கொஞ்சம் கீழே ஃபால் ஆனால் 104 அந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வரலாம். வந்துட்டு திருப்பி 104லேருந்து ஒரு 112 ஆர் 114 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து செல் சைடில் இருக்குது.
இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பை சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி வரைக்கும் பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே ஏறினா கூட நமக்கு 114க்கு மேலே ப்ரைஸ் வந்து இந்த ஹை, ஓகேங்களா, இந்த ஹைக்கு மேலே 114க்கு மேலே பாஸ் பண்ணுற வரைக்கும் எங்கெல்லாம் செல் சான்சஸ் கிடைக்குதோ நம்ம செல் தான் எடுக்கணும். பை அப்படிங்கிறது இப்போ ஷார்ட் டேர்ம் பையாக வேணால் எடுத்துக்கங்க, பெரிய பை எடுக்காதீங்க. இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு எடுக்க வேணாம். நமக்கு இந்த டாப் 114 பிரேக் ஆகும்போது தான் நல்ல ட்ரெண்ட் சேஞ்ச் கிடச்சி மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா திருப்பி இங்கே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே மார்க்கெட் கீழே வரத்துக்கு தயாராகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆயில். ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கான். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துருந்தா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் நின்றுட்டு இருக்கான். இப்போ பிரேக் அவுட் நடக்கும் இந்த இடம், ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல பிரேக் வந்தால் ஆயில் கீழே வர ஆரம்பிச்சிடும். பை சைடு அப்படிங்கிறது ஆயிலுக்கு பெரிய லெவலில் இல்லை. இந்த ஹை பிரேக் ஆகாமல் 65 பிரேக் ஆகாமல் எனி செல் செட்டப் நம்ம செல் தான் போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாதிரி மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க, பை சைடு இப்போதைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். 4 ஹவரில் சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து மேபி நமக்கு மேலே பிரேக் பண்ணால் தான் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த சப்போர்ட் லெவலே வந்துட்டான். நமக்கு ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை 88 பிரேக் பண்ணி மார்க்கெட் நிற்குது. கிட்டத்தட்ட 90 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அந்த டைமில் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்கும். 23,500 வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி இப்போ இந்த மார்க்கெட்டோடைய ஒரு நியூ ஹை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த ஹையும் இந்த லோ, இந்த ஹைஸும் நம்ம இந்த லோஸையும் நம்ம கனெக்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த மார்க்கெட் கீழே வரும். இந்த இடத்துக்கு வரும். வந்துட்டு ஒரு புஷ் திருப்பி கிடைச்சிட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அப்படியே மெதுவாக இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சேனல் பாயிண்ட். மேபி இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குமா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் வந்து கம்மி. ஓகேங்களா. அதுக்கு சான்ஸ் கம்மி. இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரேக் ஆகலை, பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப்பை பிரேக் பண்ணாமல் எனி கரெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் நிஃப்டி ஷார்ட் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம். திருப்பி அது பைக்கு டேர்ன் ஆகும்போது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை லைவ்லையோ அல்லது அடுத்த வீக்லி ஃபோர்காஸ்ட்லையோ இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.